வாங்க அரசியல் பழகு நிகழ்ச்சிக்கு. நமது அரசியலமைப்பு சட்டம் மாணவர்களுக்கு ஆயுதமின்றி போராட சில அடிப்படை ஜனநாயக உரிமைகளை வழங்கியிருக்கிறது. அதனை பயன்படுத்தி மாணவர்கள் தன்னலமின்றி பிறருக்காக எங்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் தொடர்ந்து போராடி நீதியை நிலைநாட்டி வருகிறார்கள். சில உதாரணங்களை பார்ப்போம். 1937 அப்போதைய சென்னை மாகாண முதலமைச்சர் திரு ராஜாஜி அவர்கள் இந்தியை கட்டாய பாடமாக திணிக்கிறார். தந்தை பெரியார், நீதி கட்சி அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை எதிர்த்து போராடுகிறார்கள். ஆனால் 1965 ஹிந்தி எதிர்ப்பை மாணவர்கள் தங்கள் கையில் எடுத்து தமிழகம் முழுவதும் போராடுகிறார்கள். பொள்ளாச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஈவிரக்கமின்றி கொல்லப்பட அரசு தன் நிலையிலிருந்து பின்வாங்குகிறது. ஜாலியன் வாலாபாக்கில் ஆங்கிலேயர்கள் மக்களை ஈவிரக்கமின்றி கொல்லப்பட்டது தவறு என்றால், நம் உரிமைக்காக போராடிய மாணவர்களை நமது அரசு பொள்ளாச்சியில் மோசமாக சுட்டு வீழ்த்தியதும் தவறு அல்லவா? அது மட்டுமல்ல, அஸ்ஸாம் அங்கு சட்டவிரோதமாக குடியேறிய மக்களை எதிர்த்து அவர்களை அப்புறப்படுத்த பல போராட்டங்கள் நடந்தது. ஆனால் 1979 அஸ்ஸாம் மாணவர்கள் அந்த போராட்டத்தை கையில் எடுக்க தொடர்ந்து 6 வருடம் போராட்டம் நீடித்தது. நூற்றுக்கணக்கான மாணவர்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். இறுதியில் மாணவர்கள் போராட்டம் வெற்றியடைந்தது. அனைத்திற்கும் மேலாக இந்த வருடம் இம்மாதம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி என்ற மாணவர்கள் இயக்கம் தன்னிச்சையாக எவ்வித அரசு கலப்பமின்றி, எவ்வித அரசியல் கலப்பமின்றி நீட் தேர்வுக்கு எதிராக அதன் அவலங்களை எதிர்த்து போராட மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். நீட் தேர்வால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இவ்வளவு போராட்டங்களும் மாணவர்கள் நாட்டின் நலன் கருதி, மக்களின் நலன் கருதி, பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாக்க நடத்திய போராட்டங்கள். ஆனால் அவர்களுக்கு நாம் பரிசாக என்ன தந்திருக்கிறோம்? தடியடி, துப்பாக்கிச் சூடு என்பதை மிகவும் வேதனையாக, மன வருத்தத்துடன் உங்களிடம் தெரிவித்து விடைபெறுவது கோவி சேகர். நன்றி, வணக்கம்.